குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்சராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 12/7/2025 சனிக்கிழமை தினம், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் 28ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 5:59க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:15 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:04 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று இரவு 8:51 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று அதிகாலை 3:15 வரை கௌலவம், பின்பு மாலை 3:01 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 8:04 வரை மிருகசிரீடம், பின்பு திருவாதிரை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. காலை 8:04 வரை மிருகசிரீடம், பிறகு திருவாதிரை. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ பெருமாளை வழிபாட மேன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள்: திருவோண விரதம். திருவோண விரதம் என்பது பெருமாளுக்குரிய விரதமாக இருந்தாலும் திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டியும் வழிபடுங்கள். திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் வெங்கடாச்சலபதியை வழிபட, திரு வெங்கடமுடையானை வழிபட நல்ல சிந்தனை, நல்ல புத்திகள் உருவாகும். திருவோண விரத நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து கற்கண்டு பிரசாதம் நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பது விசேஷம். காலை முதல் மாலை வரை விரதங்களை அனுஷ்டிப்பது, வீட்டில் விஷ்ணு சகசரநாமம் கேட்பது, பாராயணம் செய்வது நல்லது. அப்படி முழுமையாக படிக்க முடியாதவர்கள் இந்த 3 வரியிலான ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தை சொல்லலாம். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று தொடர்ச்சியாக 3 முறை இப்படி சொன்னது போல சொல்ல வேண்டும். ஒரு முறை இருக்கக்கூடாது. 3 முறை சொன்னால் அது 1000ற்கு சமம். ஆக இந்த விஷ்ணு சகசர நாமத்தினுடைய முக்கியமான கருப்பகுதி இதுதான். ஆக இதனை 3 முறை உச்சரித்தாலே முழுமையாக 1000 நாமத்தை ஜபத்தை பாராயணம் செய்த புண்ணிய பலன் இந்த நாள் கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு பராமரிப்பு பணிகளை தொடர நல்ல நாள். விதை தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு உகந்த நாள். வழக்கு சார்ந்த பணிகளை தொடருவதற்கு நல்ல நாள். ஆடை நிமித்தமான முடிவுகளை எடுக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:21 முதல் 2:05 வரை மேஷ லக்னம். 2:06 முதல் காலை 4:08 வரை ரிஷப லக்னம். 4:09 முதல் காலை 6:23 வரை மிதுன லக்னம். 6:24 முதல் 8:31 வரை கடக லக்னம். 8:32 முதல் 10:33 வரை சிம்ம லக்னம். காலை 10:34 முதல் மதியம் 12:33 வரை கன்னி லக்னம்.
12:34 முதல் 2:39 வரை துலாம் லக்னம். மதியம் 2:40 முதல் மாலை 4:50 வரை விருச்சக லக்னம். 4:51 முதல் 6:58 வரை மாலை தனுசு லக்னம். 6:59 முதல் இரவு 8:52 வரை மகர லக்னம். 8:53 முதல் 10:35 வரை கும்ப லக்னம். 10:36 முதல் காலை 12:16 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கர்மகாரகன், நீதிமான், நீதி அரசர், தர்மத்திற்கு தலைவன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை பற்றி. யார் ஒருவர் உண்மையுள்ளவர்களாக, நேர்மையாக, உழைப்பாளிகளாக, நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக சித்திக்கும். நியாயமாக இருக்க வேண்டும், உண்மை மட்டுமே பேச வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இப்படி மேற்கூறிய சொன்ன விஷயங்களை யார் ஒருவர் எந்த ஜாதகர் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சித்திகளும் கிடைக்கும். ஆயுள் பகவான் தான், ஆயுள் காரகன் தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஒருவருக்கு ஆயுளை நிர்மாணிக்க கூடியவர், ஒருவருடைய தொழில் கர்மஸ்தானத்தை நிர்மாணிக்க கூடியவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அவரை கெட்டியாக பிடித்து சரணாகதி அடைபவர்களுக்கு, உண்மையை உரைப்பவர்களுக்கு அவர்கள் உற்ற தோழனாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார். இந்த நாளுக்கான சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்தல் வேண்டும். அப்படி செய்தால் 27 முறை மட்டும் உச்சரிப்பது விசேஷம். காரணம் 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுவது. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை 27 முறை காலை நேரத்தில் சொல்வது நல்லது. 12 ராசிக்காரர்களும் இன்றைய ராசிக்கான சுப கிரக ஓரைகளை பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினத்தில் கோவிலுக்கு சென்று எள் தீபங்கள் ஏற்றி வருவது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன எளிமையான பரிகாரங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமானதாக்கும். எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் செய்யும். இந்த நாளில் நீங்கள் எள் கொண்டு தானம் செய்யலாம், தீபங்கள் ஏற்றலாம், அன்னதானம் செய்யலாம், எள் சாதத்தை காகத்திற்கு படைக்கலாம். இப்படி எள் கொண்டு ஏதாவது ஒரு உணவினை சமைத்து பிறருக்கு தானம் செய்வது நல்லது. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது 2ஆம் வீடு தன ஸ்தானாதிபதி உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம். அதே போல களத்திராதிபதியும் அவரே. வியாபார போக்கு உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்குங்க. எதையுமே நீங்க தைரியமாக செய்யுங்க, அதுல கண்டிப்பா ஒரு வளர்ச்சி இருக்கும். வேலை தொடர்பான சில நுணுக்கங்கள் அறியக்கூடும், புரிதல்கள் ஏற்படுங்க. எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டு செய்வீர்கள், தெரியாததை கற்றுக்கொள்வீர்கள். நல்ல ஞானம் பெற்றவர்கள் மேஷராசி அன்பர்கள். தனக்குண்டான விஷயத்தை பிறருக்கு விட்டு கொடுக்காதபடி தனக்குள்ள உரிமையை தனக்கே உரியது என்கிற போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள். அல்லும் பகலும் பாராது உழைக்கக்கூடியவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் மேஷராசி அன்பர்கள்.
சாதுரியமான புத்தியும் குணமும் உங்களுக்கு இருப்பதால் தான் வாழ்க்கையில் உங்களால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் சமாளித்து முன்னேற முடிகிறது. இந்த நாள் கலைத்துறை சம்பந்தமான ஒத்துழைப்புகள் கிடைக்குங்க. சினிமா, ஆர்டிஸ்ட் மற்றும் அதை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், சின்ன சின்ன துறை ரீதியாக வேலை பார்ப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருந்த பிரச்சனைகள் தீரும். எந்த துறையை நீங்கள் விரும்பி வருகிறீர்களோ அந்த துறையை உங்களுக்கு கிடைக்கும். தம்பதியர்களுக்குள் புரிதல் உண்டாக்குங்க, நெருக்கம் அதிகரிக்கும். கௌரவமான நிலையிலேயே இருப்பீர்கள். சாதகமான போட்டி முடிவுகள் உண்டாக்கும். வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு தீர்க்கப்படாத சில வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் காஞ்சிபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய வழக்கருத்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. அதிலும் சனிக்கிழமை செல்லலாம். கால பைரவருக்கு உகந்த நாள் மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள். கால சம்ஹார மூர்த்தியை இந்த நாள் வணங்குவதால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். பல எதிர்ப்புகள் தீரும் நாள். சகஜமான இந்த போக்கு உங்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்தில் ஒற்றுமை, மேன்மை இருக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரை. சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வருங்காலம் உங்களுக்கு வசந்த காலம் ஆகும்படியாக இருக்கும். பணவரவு, பொருளாதாரத்திற்கு இடம் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ண போக்கு சீராக்கும். தேவையற்ற எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களோடு எதற்கும் போட்டியிடாதீர்கள். நடப்பவை நல்லதாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து வருங்க. எதை யாரிடத்தில் எப்படி செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்கிற புரிதலோடு இருப்பதால் நட்பு வட்டாரம் உங்களுக்கு நல்லதை நடத்தும். மற்றவர்களுடைய ஆதரவுகள் பிறக்கும். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ரிஷபராசி அன்பர்கள் வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவுகளோடு சில வேலைகளை கவனிக்க நினைப்பீர்கள். இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை கூடுதலாக மற்றொரு வேலைகளை செய்யலாமா, ஒரு தொழிலை தொடங்கலாமா, வியாபாரம் ஆரம்பிக்கலாமா என்கிற எண்ண போக்குகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. வீடு பற்றிய எண்ணம் தான் உங்கள் மனதில். தாய் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனித்து இருப்பதுமே நல்லது. ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைப்பாடுகளில் இருப்பீர்கள். உங்களுடைய கல்வி சம்பந்தமான துறைகளில் நல்லதொரு ஏற்றங்கள் பிறக்கும். ஆக குரு பகவானை நினைத்து தினம்தோறும் நீங்கள் ஒரு சின்ன ஸ்லோகமாவது உச்சரிக்கலாம். தெரிந்த மந்திரங்கள் பாராயணம் செய்யலாம். 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்தில் இருப்பதால் இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள். தைரியம் என்பது பெரிய அளவில் இருக்காது. அவர்தான் ஆளுமை திறன். நல்லதொரு தைரியத்தையும் ஆண்மையையும் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான், சகோதர காரகன். ஆக உங்களுடைய இளையவர்களிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவானோடு இணைந்து இருக்கிறார். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். ஒரு சில காரியங்கள் தாமதமாகிக் கொண்டே போவதால் மன சலிப்பும் வரலாம். ரிஷபராசி அன்பர்களே, 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரம் தொடர்பான சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். அங்கும் எங்குமாக திரிந்து கொண்டே இருப்பீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருங்கள். தனக்கு உண்டான தெரிந்ததை மட்டும் பேசுங்கள். தெரியாததை தவிர்ப்பது நல்லது. பேசுகிறேன் என்று எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தாதீர்கள். பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்துங்கள். தண்ணீர் போல செலவழிப்பவர்கள் நீங்கள். ஆடம்பர விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அடிக்கடி ஹோட்டல் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்களுக்காக கடன் வாங்கியாவது வாங்க நினைப்பீர்கள்.
அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடாதீர்கள். வரவு எட்டனா செலவு பத்தனா என்பது போலத்தான் இருக்கும். எதையுமே சிந்தித்து செய்தால்தான் உங்களுடைய ராசிக்கு நல்லது, உங்களுக்குமே நல்லது. உத்தியோகத்துல ரொம்ப பொறுமையா இருக்கணும். பெரியவர்கள் பேசினாலும் அதை நீங்கள் அமைதியாக கேட்டுக்கொள்ளுங்கள். திருப்பி பேசுவதோ அலட்சியப்படுத்துவதோ அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதோ கூடாது. சூழ்நிலைகளை லாபகமாக கையாள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அதிகம் இருக்கிறது. இருந்தாலும் வெற்றியோடு தான் இருப்பீர்கள். அதில் எந்த விதமான அச்சமும் வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு எல்லா விஷயங்களுக்குமே நல்லதுங்க. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய உரையில செய்யும் போது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சீக்கிரமாக உடல் நலம் பெறுங்க. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகுங்க. எதையும் எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வுகள் இருக்கும். தைரியமாக முன்னெடுத்து செல்லுங்கள். குழப்பங்களை தவிருங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க. நட்சத்திரத்தின் அதிபதி 6ஆம் வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருப்பதால் எதிலும் கவனம், நிதானமாக இருங்கள். குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். கடன் பற்றிய சிந்தனைகள் தான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையும் நிதானமும் தேவை. தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. தியானம், யோகாசனங்களில் ஈடுபடுங்கள். மன அமைதி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் பிறக்க இறை வழிபாடு, தெய்வ சிந்தனை நிச்சயம் வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மிதுன ராசி அன்பர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. ஸ்ரீ குரு நாராயணரை வழிபடலாம். ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை வழிபடுவது விசேஷம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பேரருளை பெறுங்கள். இந்த நாள் மிக மிக கவனித்து இருக்க வேண்டிய நாள். போட்டி சம்பந்தமான செயல்களில் நிதானமாக இருந்து சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களிலும் கவனித்து இருப்பது நல்லது. உங்களுக்கு எதிராக ஒரு சிலர்கள் வேலை செய்யலாம். மறைமுகமான சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். மிதுன ராசி அன்பர்கள், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் மாறிக்கொள்வது நல்லது. நேர்மறையான எண்ணத்தோடு, நல்ல குணத்தோடு, உண்மையும் ஒழுக்கம் உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொண்டால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு தான். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வாக்கு மாறாமல், தவறான விஷயங்களில் ஈடுபடாமல், எதிர்மறையாக நடக்காமல், பேசாமல் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு நவ கிரகங்களின் நல்லாசி சித்திக்கும். வேலையாட்களுடைய செயல்பாடுகளுக்கு துணையாக இருங்கள். அனுசரித்து செல்லுங்கள். அவர்கள் உழைத்த பணத்தை உடனடியாக மாலை நேரத்திற்குள் கொடுத்து விடுங்கள். அவர்களை எந்த விதங்களிலும் அலைக்கழிக்காதீர்கள். நல்ல விதமாக பார்த்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. வேலையாட்களினுடைய காரகத்துவம் பெறுகிறார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஆக அவர்களிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் வேலையும் நடக்கும். கூடுதலான வருமானமும் உங்களுக்கு வரும். எதிலும் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாற்று கருத்துகள் சற்று மறையும். அரசாங்க துறைகளில் இருப்பவர்கள் கவனமாகவே இருக்க வேண்டும். எல்லாம் பார்த்து கொள்ளலாம், எல்லாம் தானாக நடக்கும் என்கிற எண்ணத்தில் இருக்காதீர்கள். அதிகம் உழையுங்கள். உழைப்பை வெளிப்படுத்துங்கள். சாதுரியமாக இருங்கள். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பயனற்ற சிந்தனைகளை தவறுங்கள். அப்போதுதான் மன அமைதி உண்டாகுங்க. எந்த விதமான விஷயங்களிலும் கவனமாக பத்திரமாக இருப்பது நல்லது. நண்பர்களிடத்தில் பேசுவதாக இருந்தாலும், உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் பொருள் கொடுப்பதோ வாங்குவது போன்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் கவனமாகவே இருங்கள். மிதுன ராசி அன்பர்கள், கிரக போக்கு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுக்கு பலன்கள் நடக்கும். ஆக மிக தெரிந்தவர் தானே என்று அள்ளி கொடுக்காதீர்கள். ஆக அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை முன்பின் ஆராய்ந்து செய்வது நல்லது. இருந்தாலும் யாராவது ஒருவர் குடும்ப நபர்களிடத்திலும் சரி, வேலை சார்ந்த விஷயங்களிலும், அலுவலகம் தொடர்பான செயல்களிலும் ஆதரவுகள் ஏற்படுங்க. தெய்வ அனுகிரகம் இருக்கிறது என்று நம்புங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம்.
பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் நிதானித்து இருக்கணுங்க, கவனமாக செயல்பட வேண்டும். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வேற்று மொழி நபர்களோடு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறைக்கலாம். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்லுங்கள். சீரான போக்கு, மன அமைதி என்பது வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் கவனித்து இருங்கள். அலட்சியம் கூடாது. எதையும் சிந்தித்து செய்தால் தான் நல்லது. இந்த நாள் உங்களுக்கு இறை வழிபாட்டின் மூலம் மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் இந்த ஒரு அமைப்பை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு வீட்டில் இருப்பவர்களிடத்தில் உண்மையிலேயே நீங்கள் தன்மையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு கோபங்கள் இருந்தாலோ, வெளியிடங்களில் நஷ்டங்கள் இருந்தாலோ, கஷ்டங்கள் இருந்தாலோ அதனை வீட்டில் இருப்பவர்களிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கும். குடும்பம் சிறப்பாக சேமமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய நாளுங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யறது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. எதிர்பாராத வகையில் ஒரு சிலருடைய சந்திப்புகள் நிகழலாங்க. நீங்கள் எண்ணியும் பாராத வகையில் சில வேலைகள் நடக்கும். புதிய முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படுங்க. பொறுமையும் நிதானம் தான் உங்களுக்கு நல்ல பேரையும் புகழையும் கொடுக்குங்க. எதிலும் அவசரப்பட்டு வேலைகளை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். தானாக நடக்கக்கூடிய வேலைகள் சிறப்பாக நடக்கும். நீங்களாகவே அதை உந்து சக்தியோடு வேலைகளில் ஈடுபட்டால் நடக்க வேண்டிய வேலைகள் கூட காலதாமதமாகிவிடும். ஆக உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்துங்கள். சமயோஜித புத்தியோடு நடந்து கொள்வது விசேஷம். சூழ்நிலைகளை லாவகமாக கையாளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இந்த நாள் தேவை. இல்லையெனில் சில நேரத்தில் உங்களுக்கே சங்கடமாகிவிடும். நாம் ஏன் இதை செய்தோம், செய்யாமல் இருந்திருக்கலாமே, நாம் ஏன் அவசரப்பட்டோம் என்கிற குணம் உங்களையே திரும்ப திரும்ப கேள்வி கேட்குமாக. இப்படிப்பட்ட ஒரு மனம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர நிதானமாக இருப்பதே நல்லது. செய்யும் தொழிலில் கவனமாக இருங்கள். புதிய வீடு மற்றும் செல்வம், பணம் சேரக்கூடிய எண்ணங்களை அதிகரிக்க கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, சீக்கிரமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கலாம். இடமாற்றங்கள், சொந்த இடத்திற்கு போக வேண்டும் என்கிற சூழல் ஏற்படலாம். வியாபாரத்தை கவனிப்பவர்கள் வாடகையில் இருந்து சொந்த இடத்திற்கு போகுவதற்காக சில சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வீர்கள். பணம், வருமானம் சார்ந்த எண்ணங்களை அதிகரிக்கும். யாரையும் எதை பற்றியும் நீங்கள் குறைவாக தரக்குறைவாக பேசாதீர்கள், எண்ணாதீர்கள். அது உங்களுக்கு மன வலியை கொடுத்துவிடும். கவனமாக இருங்கள். பிறரோடு எதையும் கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். பிறருக்கு மதிப்பு அளியுங்கள். எந்த விதமான சஞ்சலங்களோ சங்கடங்களோ இல்லாமல் இந்த நாளை துவக்குங்கள். ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக இருந்தால் நடப்பது முழுமையும் நல்லதாகவே நடக்கும். ஆக இந்த நாள் உங்களுடைய மன கவலைகள், குழப்பங்கள், வீடு ரீதியாக, தொழில் விஷயமாக, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், பிரச்சனைகள் தீருங்க. ஓரளவிற்கு பல நன்மைகள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை ஏற்படுத்துங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லதுங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்க, நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷங்க. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம். இதில் பிறந்தவர்கள் நிதானத்தோடு இருங்கள். விரையாதிபதி உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் நட்சத்திராதிபதி பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். எதிலும் கவனமாக இருங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுங்க. தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள். தனக்கென ஒரு நல் வழியை அமைத்துக் கொள்வது நல்லது. ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியம் மேம்படுங்க. புரிதலோடு இருப்பீர்கள். உங்கள் ஓரளவிற்காவது நன்மைகள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. சத்தான ஆரோக்கியமான உணவினை எடுத்துக்கோங்க. காலை பொழுது அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராகியம் சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி தாயே என நீங்கள் வழிபடுங்கள். அன்னபூர்ணியை வழிபட்டு சாப்பிடுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நேரம் கிடைத்தால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது, பக்கத்தில் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு செல்வது நல்லதுங்க. எல் விளக்கு ஏற்றலாம். ஸ்ரீமன் நாராயணருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, துளசி மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாங்க.
ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் கர்மகாரகன், ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இந்த நாளை ஆளுகிறார். ஆக சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று உங்கள் வயதிற்கு ஏற்றபடி தீபங்கள் ஏற்றி வழிபடுவது விசேஷம். எந்த தெய்வத்தை எந்த நேரத்தில் வணங்கினால் சிறப்பு என்று சாஸ்திரங்களில் விதிவிலக்கு உண்டு. ஆக அந்தந்த நாளில் அந்தந்த தெய்வத்தை வழிபடுவதாலும் கால நேரத்தை உணர்ந்து செய்வதாலும் உங்களுக்கு நல்ல யோகமான பலன்கள் கிடைக்கும். இந்த அமைப்பானது சிம்மராசி அன்பர்களுக்கு லாபத்தின் சில முன்பின் விஷயங்கள் மாறி வரலாம். குரு பகவானோடு புதன் பகவான் சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பானதாக அமையாது. அசுர குரு, தேவகுரு என்று இரு குருமார்கள் இருக்கிறார்கள். ஆக அசுரகுரு என்பவர் ஸ்ரீ சுக்கிர பகவானும், தேவகுரு என்பவர் இந்த குரு பகவானே. ஆக இரண்டு குருமார்களினுடைய சஞ்சாரமானது அசுர குருவானவர் உங்களுக்கு பாக்யஸ்தானத்திலும், தேவகுருவானவர் லாபத்தில் இருக்கிறார். புதுவிதமான துறை சார்ந்த தேடல்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும். விரையாதிபதி முயற்சி ஸ்தானத்தில், அதிலும் துலாம் ராசியில். நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு பிறக்கும். புதிய நம்பிக்கையோடு இருங்கள். தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிக்கக்கூடும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் உண்டு. எதையும் சமயோஜிதமாக சிந்தித்து வெற்றியும் பெறுவீர்கள். சாதுரியமான நாளாக இருக்கிறது. வீட்டை அலங்கரிப்பது, புது பொருட்கள் வாங்குவது, பணம் சார்ந்த தேடல்கள் உங்களுக்குள் அதிகரிக்கும். வியாபாரம், போக்குவரத்து, அதை சார்ந்த விஷயங்களில் தனித்துவமாக விளங்குவீர்கள். எண்ணத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்குங்க. நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். தெரியாததை தெரிந்து கொள்ளக்கூடிய சூக்ஷமங்களை அறிவீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்தியாக அமைந்திட சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். மற்றவர்களுடைய ஆதரவின் மூலம் சில வேலைகள் நடக்கும். தொழில் வியாபாரங்களில் அபிவிருத்திக்குண்டான சிந்தனைகள் மேம்படும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இழுபறிகள் நீங்கும். தாமதங்கள் அகலும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிலை உயரும். எதிர்பாராத வருமானம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆசைகள் கைகூடும். நல்ல ஒரு துணிவாக இந்த நாளை தன்னம்பிக்கையோடு கொண்டு செல்வீர்கள். துணிவே துணை என வெற்றி நடை போடுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலா. பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் ஏற்படுங்க. புதுவிதமான எண்ணங்கள் இருக்கும். இறை ஞானத்தோடு பக்தியோடு இருப்பீர்கள். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்குங்க. தைரியம் உண்டாகும். சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். விடுபட்ட வேலைகளை முடிப்பீர்கள். புதிய முயற்சியில் வெற்றிகள் உண்டாகும். இந்த நாள் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுய அமைப்பு எப்படி இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும், நிகழ்காலத்தில் மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஆராயலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ராசியின் படி இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அகலுங்க. குடும்பத்தை அதிகப்படுத்துவது மற்றும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, ஆனந்தமாக வைத்திருப்பது, குடும்ப தேவைகளை உணர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு லாபம் கிட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. ஆடம்பரமான பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளை புரிந்து செய்வீர்கள். குணம் உங்களுக்கு சீராக அமையும். மன நிறைவாக காரியத்தில் ஈடுபடுவீர்கள். வெற்றி மேல் வெற்றி வந்து சேரப்போகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. பொருளாதாரங்களில் இருந்து இடர்பாடுகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த மன நிதானத்தோடு, தைரியத்தோடு, தன்னம்பிக்கையோடு இறை பிரார்த்தனை செய்யுங்கள். பெருமாள் கோவிலுக்கு செல்வது மட்டுமல்ல, அங்கு தாயாருக்கு உகந்த பூஜைகளையும் வழிபாடு முறைகள் செய்வது, தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு.
எதிர்பார்த்தபடி சில நல் உதவிகள் கிடைக்கும். பழைய தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றொரு வழிமுறைகளை கொண்டு தீர்ப்பீர்கள். ஆதாயங்கள் உண்டாக்கும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். உங்களுக்கு உண்டான பேருக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும். மற்றவர்கள் ஆதரவாகவும் இருக்கக்கூடும். தெரியாத வேலைகளை கூட தெரிந்து செயல்படுத்துவீர்கள். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். அரசாங்கம் மற்றும் அதை துறை சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். தந்தையினுடைய ஆதரவுகள் உண்டாக்கும். பாக்கிய உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அன்றாட பொழுதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஆகலோங்க. தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். அனைத்திலும் வெற்றி, எதிலும் வெற்றி என்கிற முழக்கத்தோடு இருக்கக்கூடும். பணியாளர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தை மிக உற்சாகமாக நடத்தி செல்வீர்கள். வீடு மற்றும் தோட்டம், துறவு சார்ந்த வேலைப்பாடுகளில் அதிகரிக்கும். தெய்வீக தன்மையோடு இந்த நாளை தொடங்குங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். வியாபாரங்களில் அபிவிருத்தி உண்டாக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் புதிய வழிகளை கையாள்வீர்கள். பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் அகலுங்க. தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனக்குழப்பங்கள் தீரும். ஒரு புதிய செயல்களில் உங்களுக்கான தேடல்கள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு. இறை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதார உதவிகள் அதிகரிக்கும். வங்கியில் இருந்து வரவேண்டிய பணவரவு உங்களுக்கு கை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாகும். மனதில் நிம்மதியும் உழைப்பில் நல்ல உயர்வும் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள், இறைவனுடைய ஆசையும் அனுகிரகம் பரிபூரணமாக சித்திக்கட்டும் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானோடு ஸ்ரீமன் நாராயணரை பெருமாளை வழிபட வேண்டும். சூரிய நாராயணர் சிவசூரிய பகவானை வழிபடுவது இந்த நாள் நல்லது. ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். பொதுவாக சனிக்கிழமை தினத்தில் எள் சாதம் காகத்திற்கு வைக்க வேண்டும். எள்ளை கொண்டு உணவு சமைத்து அன்னதானம் செய்யலாம். உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் இந்த நாளை நிர்மாணித்துக் கொள்வீர்கள். கோச்சாரத்தின் அமைப்பு படி சந்திர பகவான் ராசியில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, தசமஸ்தானாதிபதி, தொழில் ஜீவனத்திற்கு உண்டானது. அவர் நீச்சஸ்தானமான செவ்வாய் அந்த வீட்டில் இருக்கிறார். அவர் 2ஆம் அதிபதி. உங்கள் வீட்டு தனாதிபதி நீச்சஸ்தானத்தில் 10ல் இருக்கிறார். தொழிலை எப்படி நடத்த போகிறோம் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். அதிலும் ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். எல்லோரிடத்திலும் பேசும் பொழுதும் செயல்படும் பொழுது கவனமாக இருங்கள். வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்று இருக்கிறது. எதையும் பெரிதாக எதிர்பார்க்காதீர்கள். கூடுமான வரையில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்கள், நீங்கள் எப்படி நேர்மையாக இருந்து எல்லாவற்றையும் செய்ய நினைக்கிறீர்கள், ஆனால் மற்றவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் என்கிற யதார்த்தத்தை உணர வேண்டும். உங்களைப் போல் எல்லோருமே நல்லவர்களாக அமைவார்களா என்பது சாத்தியமற்றது, சந்தேகமே. நண்பர்கள் வழியில் உங்களுக்கு இந்த நாள் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். ஆதரவுகள் ஏற்படலாம். கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்களை நினைத்து கவலைப்படாதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று இருங்கள். உங்களுடைய நேர்மைக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். வேலை தொடர்பாக, உத்தியோகத்திலும் சரி, வியாபார போக்கிலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கூட்டாளிகளோடு ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபங்கள் வந்திருக்கும். அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனை தவறுங்கள். இதையும் தாண்டி வெளியே வருவதுதான் வெற்றிக்குண்டான நாளாக அமையும். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேளுங்கள். மற்றவர்களோடு மனம் விட்டு பேசுங்கள். உங்கள் துணைவரிடத்தில் வெளிப்படை தன்மையாக நடந்து கொண்டாலே போதும். எதையும் நேர்மையாக நியாயமாக நீங்கள் செய்யும் பொழுது துணைவரிடத்திலும் மனம் விட்டு பேசுங்கள். மகிழ்ச்சிக்குரிய நாளாக மாறுவோம்.
தெய்வ வழிபாடுகளை செய்யலாம். கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் சில பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்குங்க. மனப்போக்கு உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். கட்டுப்பாடு என்பது இருக்காது. கூடுமான வரையில் அமைதிப்படுத்துங்கள், அதுதான் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படுங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் கற்பனைகள் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் வர நிலைகள் உண்டு. பொழுதுபோக்கில் மட்டும் அதிக கவனம் செலுத்துவீர்கள், அதை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். எதையும் விவேகமாக செயல்படுத்துங்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். களிப்பு நிறைந்த நாளாக மனம் சார்ந்த சங்கடங்கள் அகலும். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. தந்தை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். தந்தையினுடைய செயல்பாடுகளுக்கு செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது கவனம் செலுத்த வேண்டும். ஆக செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவது கடகத்தில், உச்சம் பெறுவது மகரத்தில். ஆகவே விருச்சக ராசி அன்பர்கள், இந்த சனிக்கிழமை தினத்தில் உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர ஆத்மார்த்தமாக கோவிலுக்கு சென்று 2 தீபங்களாவது ஏற்றி வழிபடுங்கள். கோவிலுக்கு செல்லக்கூடிய நேரத்தை தகுந்த நேரம் போல அமைத்துக் கொள்வது விசேஷம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து நடக்க வேண்டும். மனதில் பட்டதை பேசாதீர்கள். நாவடக்கம் என்பது வேண்டும். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். அசௌகரியங்கள் இருக்கும், அதனை வெளியில் வெளிப்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கு தேவையற்ற குழப்பத்தை கொண்டு வந்துவிடும். 4ஆம் இடம் சுக பாவகத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. வெளியூர் செல்பவர்களுக்கு பயணங்கள் ரீதியாக சில நன்மைகள் பிறக்கும். சீக்கிரமாக முடியும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீர்கள். அந்த காரியங்கள் அலைக்கழிப்பாகவே இருக்கும். திட்டமிட்டாலும் அந்த வேலைகள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகளையே கொண்டு போகும். சீக்கிரமாக செய்ய வேண்டும் என்று இருப்பீர்கள், ஆனால் அதுதான் உங்களுக்கு காலதாமதமாகும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. இதனாலேயே உங்களுக்கு மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். எதை தொட்டாலும் இப்படி காலதாமதமாகிறது என்கிற எண்ண போக்கு உங்களுக்கு சீராக இருக்காது. அவ்வப்போது மனம் உங்களுக்கு தளர்வடையும். டென்ஷன் ஆவீர்கள். கோப உணர்வுகள் இருக்கும். இந்த கோபத்தை யாரிடத்திலாவது வெளிப்படுத்தி விடுவீர்கள். அவர்களிடத்திலும் உங்களுக்கு வாக்குவாதங்கள், வீண் சண்டை சச்சரவுகள் வரலாம். அதிலும் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் மிக மிக கவனமாக அன்பாக நடந்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் எடுத்தெறிந்து பேசுவதோ தேவையற்ற விஷயங்களை பரிமாறுவதோ கூடாது. யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள், அது உங்களுக்கு சங்கடமாகிவிடும். எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் மாறுபட்ட தன்மைகள் இருக்குங்க. அரசாங்க வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையலாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. சந்திர பகவான் என்பவர் நீருக்கு ஆதாரமானவர், உணவுக்கு ஆதாரமானவர். அவரை மறையும் பொழுது உணவினால் சில சங்கடங்கள் வந்துவிடும். வெளியே செல்பவர்கள் கையில் உணவை எடுத்துக்கொண்டு செல்வது நல்லது. உணவு தயாரிப்பவர்கள், ஓட்டல் வைத்து நடத்துபவர்கள், பணியாளர்கள் யாராக இருந்தாலும், உணவு தானியங்களை வைத்து விற்பனை செய்பவர்கள், வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிமுறைகளும் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரிடத்திலும் அனுசரித்து இருங்கள். எதிர்மறையான விஷயங்களை தவிருங்கள்.
எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுக்கு பிறகே சில வேலைகள் நடக்கும். மனம் தளராதீர்கள். நல்ல விதமாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை. எடுக்கக்கூடிய முயற்சிகள் இழுபறியாக இருந்தாலும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். தன்னம்பிக்கையோடு இருங்கள். ஜெயம் உங்களிடம் உண்டு. எதிலும் விழிப்புணர்வு என்பது அவசியம். இந்த நாள் தெய்வ பலத்தோடு சில நன்மைகளை பெறக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன, அன்றாடம் எப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யலாம், தவிர்க்கலாம், எது முக்கியமாக இருக்க வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வருகிற வார பலன், மாத பலன், தினப்பலன், இப்படி உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி தினந்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு திட்டமிட்டு நடந்தால் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக நல்ல புத்தி கூர்மை உடையவர்கள். நீங்கள் எல்லோரிடத்திலும் ஆளுமை திறனோடு இருப்பீர்கள். நிர்வாக திறன் அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்தோடு தான் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை அமையுங்க. இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்கள், அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தினந்தோறும் விநாயக பெருமானை ஒருமுறை சுற்றி வலம் பாருங்கள். அது மட்டுமல்ல, விநாயக பெருமானுக்கு உண்டான அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்வது நல்லது. சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். தனுசு ராசி அன்பர்கள், பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். உங்களுடைய லாபாதிபதி 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளால் பெருமைக்குரியவர்களாக போற்றப்படுவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலம் கட்டம் கிடைக்குங்க. உங்களுடைய தாய் வழி உறவுகளால் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் உங்களுக்கு தேவையற்ற சங்கடத்தை கூட உருவாக்கலாம். 3ஆம் வீடு உங்கள் தந்தையினுடைய தாத்தா வழி, அவர்கள் வழியில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தாமசங்கள் இருக்கும். ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் முயற்சிக்குண்டானவர். பேச்சுக்கள் உங்களுக்கு பெரிய அளவிலேயே இருக்கும். மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கும் போதும் பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சுப காரியத்திற்குண்டான செயல்களை முன்னெடுத்து செல்வீர்கள். கைகூடி வரும். பிள்ளைகளுடைய தேவைகள், ஆசைகள் பூர்த்தியாகும். கற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. மனதில புதுவிதமான எண்ணங்கள் மேம்படும். வியாபார போக்கு திருப்தியை தரும். அபிவிருத்திக்கான எண்ணங்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் நினைத்தபடியான பண வரவு உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும். தொழிலில் லாபங்கள் உண்டு. ஏற்றங்கள் பெறுவீர்கள். வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பல நன்மைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல இந்த நாள் கோடி கோடி அனுகூலத்தை பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. பணம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். எடுத்த காரியத்தில் வெற்றி பிறக்கும். துரிதமாக வேலைகளை கவனிப்பீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் தொடங்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம், உயர்ந்த பண்பினை கொண்டிருப்பீர்கள். செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்ந்த உச்சஸ்தானத்தை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால்,
ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வத்தை காட்டுவீர்கள். அதிலும் குடும்ப தேவைக்காக, உங்களுடைய தாயினுடைய பயன்பாட்டுக்காக வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு சில நல்ல பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். மன அமைப்பு சீராக்கும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்குங்க. எல்லா விதமான வேலைகளையும் தெரிந்தவர்களாக நீங்கள் இருப்பதால் யாரும் உங்களிடம் ஏமாற்ற முடியாது. மற்றவர்களோடு, நண்பர்களோடு கலந்து ஆலோசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடும். வெளி இடங்களிலும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிலை உயர்வதற்காகவே வெளியே செல்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஆதரவு கிடைக்கும். தெரியாத பணிகளை தெரிந்து கொண்டு செய்ய முற்படுவீர்கள். நல்ல சாந்தம், அமைதி குணம் கொண்டவர்கள் மகர ராசி அன்பர்கள். எதையும் பொறுமையாக செய்வீர்கள். இருந்தாலும் அதில் உங்களுக்கு பலன் அதிகம். வெற்றி வாய்ப்புகள் மென்மேலும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நெருக்கடிகள் குறையல். அங்கு ஆரோக்கியம் சம்பந்தமான தொடர்பான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். உடல் உபாதைகள் தீர. இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானங்கள் செய்யுங்கள், தர்மங்கள் செய்யுங்கள். அவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ம காரியமானது உங்களுக்கு நல்லதை தரும். பண பிரச்சனைகள், சின்ன சின்ன சங்கடங்கள் மனதில் இருந்தாலும் அவை நீங்கிவிடும். சிக்கல்கள் விலகும் நாள். பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான தேடல்கள் மிகுதியாகும். தொழில் வியாபாரங்களில் அதிக கவனமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் உங்களுக்கு துலங்குங்க. எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் கூடும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். ஐஸ்வர்யம் சித்திக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை பெறுவீர்கள். ஸ்ரீமன் நாராயணருடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். வளர்ச்சி நோக்கி பயணிக்கக்கூடும். எடுத்த தொழில் வியாபாரங்கள் கைகூடும். வர்த்தகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். அபிவிருத்திக்குண்டான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் குறையுங்க. தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். சௌபாகியம் உண்டாகும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதன் இந்த நாளை ஆளுகிறார். இந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. மாற்று கருத்துகள் எல்லாமே நீங்குங்க. தம்பதியர்களுக்குள் புரிதல் இருக்கும். நல்ல ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தினுடைய நிலைகளை உயர்த்துவீர்கள். திடீர் வரவுகளினால் பணப்புழக்கம் மேம்படும். கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகம். இழுபறியாக நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீர்கள். சில நற்பணிகள் நடக்கும். சமூகத்தினுடைய கண்ணோட்டம் உங்களுக்கு புதிய விஷயங்களை புரிய வைக்கும். வாழ்க்கையினுடைய நிலையில் உயர்வதற்கான வழிவகைகள் அமையும். நற்செய்திகள் கிடைக்கும். உறவுகளுடைய வருகையின் காரணமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள். வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் குறையும். சமரசமான போக்குகள் உண்டு. சமயோஜித புத்தி அதிகரிக்கும். எந்த வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் அதிகரிக்கலாம். மூத்த அதிகாரிகள் அலுவலகத்தில் உங்களுக்கு என்று தனி மதிப்பு, மரியாதை கிடைக்கும். தனி அந்தஸ்தோடு இருப்பீர்கள். நிர்வாக திறமை பலப்படும். பேச்சுக்களினால் ஆதாயங்கள் உண்டாகும். 2ஆம் அதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். பேசக்கூடிய விஷயங்கள் பெரியதாகவே அமையும். கணக்கீடு சார்ந்த துறைகளில் கல்வியாளர்களாக இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் வரும். சிந்தனைகள் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படலாம்.
சாதிக்கக்கூடிய திறனும் சக்தியும் வலுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டுமானால் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தீருங்க. குடும்ப ஒற்றுமை மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் உண்டு. எதிர்பாராத யோகமும் நல்ல அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து சேரும். மன நிறைவாக இருப்பீர்கள். மகிழ்ச்சிகரமான நிலைப்பாடுகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க. சாதனைகளை அதிகரிக்கக்கூடும். சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும். இந்த நாள் சர்வ வல்லமையுள்ள நிலையாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சூழல் ஏற்படும். அன்பாகவும் உங்களுடைய அனுசரணையான போக்கு என்பது இந்த நாள் மிக மிக தேவை இருப்பதால் மன குழப்பங்கள் அதிகரிக்கும். மனோகாரகன் தேவையற்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். முகப்பொலிவு இருக்காது. தோற்ற பொலிவில் மாற்றங்கள் இருக்கலாம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கனிவாக அமைதி போக்கோடு நடப்பது நல்லது. பல வேலைகள் பார்க்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். நெருக்கடிகள் உண்டாகும். பிறருடைய காரியத்தையும் நீங்களே செய்ய வேண்டும். வேலை பளு கூடுதலாக இருக்கும். சாதாரண வேலைகள் கூட மிகப்பெரிய கஷ்டமாக உணர்வீர்கள். அலைச்சல்கள் அதிகரிக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு தேவையற்ற நிலையில் உங்களுடைய மன போராட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். கட்டுப்பாடு இருக்காது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அமைதியாக இருப்பது நல்லது. யாரிடத்திலும் எதையும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். அதிலும் வேலையாட்களிடத்தில் பக்குவமாக நடக்க வேண்டிய நாள். சனிக்கிழமை தினம் அவர்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுப்பது நல்லது. உண்மையாக நேர்மையானவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு உணர்வை, நல்ல எண்ணத்தை கொடுக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருள் கிடைக்க வேண்டுமானால் அதிகமாக உழைக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். உண்மையாக இருக்க வேண்டும். யாரையும் எந்த விஷயத்தை பற்றியும் குறை கூறாதீர்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு கிடைக்கும். அவரே உங்களுக்கு விரையாதிபதியாகவும் ராகு பகவானும் இருக்கிறார். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கவனித்து இருங்கள். கோப்புகளை கையாள்வதில் எச்சரிக்கை வேண்டும். சில நேரம் கவனக்குறைவு இருக்கும். ஞானம் என்பது அவ்வளவாக காணப்படாது. அதிகம் தெரிந்திருந்தாலும் மறந்து போவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறையும். விவேகம் என்பது வேண்டும். எதையும் பொறுப்போடு உணர்ந்து செய்தால் நல்லது. மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர்வுகள் மேம்படும் கூடிய நாளாகவே அமைகிறது. சந்திர பகவானை வழிபடுங்கள். அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய ராசி அதிபதியும் நட்சத்திர அதிபதியும் வணங்குங்கள். அதுவே நல்லது. இந்த நாள் உங்களுக்கு ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். சுப யோக நாளாக அமைந்திட சூழ்நிலைகளை கையாள்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன சங்கடங்கள் அதிகரிக்கும்.
சில பணம் விரயமாகலாம். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை கையாளுங்கள். வரவேண்டிய பணம் தாமதமாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிக மிக பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் குழப்பிக் கொள்ளாதீர்கள். தேவையற்ற எண்ணங்களை பதிய வைக்காதீர்கள். இறை வழிபாடு செய்யுங்கள். ஓரளவிற்கு நன்மை பிறக்கும். இந்த நாள் நீர் மற்றும் மோர் தானம் செய்வதால் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். இந்த நாள் நன்மைகள் பிறக்க தெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் ஸ்ரீ காகபுஜண்டர் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.